ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. இந்த கொடைக்கானல் நகர வட்டக்கனால்ல இருந்து ஒரு 2 மணி நேரம் நெடுந்தூரம் பயணம் பண்ணிட்டு கீழே இறங்கி ஒரு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். இங்க வந்து களைப்பாறிட்டு அப்புறம் இலைப்பாறணும்ல, அதனால சாப்பிடலான்னு உட்காந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாங்காய் கொஞ்சம் இருந்தது, அதை வெட்டி சாப்பிட்டோம். நம்ம தம்பி தேவா கொண்டு வந்த பொருட்களை வச்சு சமைக்கிறதுனால நான் சாப்பிட்றதுக்கு இலையை பறிக்கிறதுக்காக ஒரு வாழை மரத்தை நோக்கி போனேன். நான் என்னமோ வாழை இலை வல்லுனர் மாதிரி இந்த இலையில சாப்பிட்டா நல்லா இருக்குமா, அந்த இலையில சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கினே போனேன். மூளை அது பாட்டுன்னு ஒரு முடிவை எடுத்து ஒரு 5 அடியில இளம் இலையை ஒண்ணு வெட்டி எடுத்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு இளம் இலைய பறிச்சு அந்த இலைய இயற்கை வெளியில நல்லா விரிச்சு அது மேல அப்படி இப்படின்னு தண்ணியை தெளிச்சு அதுல சுட சுட சாப்பாடை போட்டு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. அதே குதூகலத்துல போய் வெட்டு 1 துண்டு 4 சரி வராதுல. ஆமா, 4 வெட்டு 4 துண்டு இலையா போட்டேன். இதுதான்ப்பா நாங்க உட்காந்து சாப்பிட போற இயற்கை அழகு. நான் ஒரு சாதாரண ஆளுப்பா. நமக்கு இந்த ஆடம்பரம் கொடுக்குற மகிழ்ச்சியை விட இந்த மாதிரி அமைதியான இடங்கள் கொடுத்துட்டு போயிருது மகிழ்ச்சியை சொன்னேன். தம்பி தேவாவோட கைவனத்துல உருவான சாப்பாடு வந்துருச்சுப்பா. என்கிட்ட யாராவது வந்து உனக்கு சோறா சொர்க்கமா அப்படின்னு கேட்டா நமக்கு முதல்ல சோறு தான். ஏன்னா சோறு தானே சொர்க்கமேப்பா. முதல்ல வெளுத்து வாங்க வெள்ளச்சோறு, ரசிச்சு ருச்சி சாப்பிட ரசம், தலன்னு தயிர், பொறவு நாட்டுக்காயில செஞ்ச நல் சாம்பார், கூடவே வத்தல். இதுக்கு மேல என்னையா வேணும்? முதல்ல தட்டு மேல இலைய வச்சு கொண்டு வந்தாங்க. அப்புறம் நண்பரோட தோழி வந்து பரிமாறினாங்க. பரவாயில்லையே, இந்த காலத்துல இளம் பெண்கள் பரிமாறலாம் செய்யறாங்களா? ஐயோ, தாய்மார்களை பத்தி தாறுமாறா பேசிட்டோமோ. தரை வழி பயணம் போது தாக்கிடுவாங்களோ. அவங்க சாம்பாரை பரிமாறும் போது சாப்பாடுக்கு மேல ஊத்தாம பக்கவாட்டுல வச்சாங்க. கொஞ்சம் புதுமையா இருந்தது. இதே நாமளா இருந்தா சாம்பாரை தூக்கி தலை மேல தலன்னு ஊத்திருப்போம்ல. இருந்தாலும் நமக்கு பரிமாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்ததுல, அதுதாங்க கடவுள். சாப்பிடறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நன்றி தெரிவிக்கிறது கிடையாது, குறிப்பா இயற்கைக்கு. இந்த இயற்கைக்கு மட்டும் இறக்கம் இல்லைன்னு வச்சீங்களேன், நாம நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது. அந்த இயற்கைக்கு நான் நன்றியை சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன். சும்மா சொல்லக்கூடாதுப்பா, சாப்பாடு நல்லா தான் இருந்தது. இந்த மாதிரி இயற்கை சூழல்ல இன்பமா உட்காந்து குடும்பங்களோட நண்பர்களோட உட்காந்து சாப்பிடுறது அப்படின்றதே ஒரு வரம். இந்த வரம் மட்டும் உங்க வாழ்க்கையில இருந்ததுன்னா வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்றது இந்த அடியனோட கருத்து. போதுண்டாப்பா உன் கருத்து, அதை எப்படியாவது நிறுத்து. அதானே? புரிஞ்சு நல்லா உட்காந்து ரசிச்சு ருசி சாப்பிட்டோம். இருட்டிருச்சுப்பா. இந்த மாதிரி கட்டுக்கடங்காத காட்டு மத்தியில வந்து முகாம் தீய மூட்டலனா எப்படி? அதாவது கேம்ப் ஃபயர் மூட்டினோம்ல, அது என்ன மாயம் வந்துருமோ தெரியல. இந்த மாதிரி முகாம் தீய மூட்டினவன நம்மளோட மனநிலை எல்லாம் மாறிடுது. பழைய நினைவுகள்லாம் வருது, பாட்டுக்கள் பல ஓடுது. என் மனசுக்குள்ள ஓடின பாட்டு என்ன தெரியுமா? பனி விழும் இரவு, நனைந்தது நிலவு. முகாம் தீ பாட்டுக்கள்லாம் இதான் முதன்மையா ஞாபகத்துக்கு வருது. உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது?